தமிழ்ல இருந்து நடிகர்கள் பாலிவுட்ல போய் ஜொலிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ரகுமான் சாரே இசைக்காக மட்டும்தான் அங்க பெருசா பேசினாங்க அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல உருவத்துக்காக கேலி செய்யப்பட்ட தனுஷ் அவர்கள் போய் இன்னைக்கு கலக்கிறாருங்கிறது பெரிய விஷயம் தான். மிகப்பெரிய விஷயம். உருவத்துக்காக மட்டும் இல்லை, அதில் இன்னொரு சைக்காலஜியுமே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த திராவிட கலர், அந்த கலர் டோன், ஒரு மாநிலம் இருக்கும், ஸ்கின் டோன் இருக்குல்ல, அதுவே வந்து வட இந்தியர்களுக்கு வந்து ஒரு அலர்ஜியான ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட கலரில் போனால் நம்மளை கூட வந்து அவங்க அங்கீகரிக்கவே மாட்டாங்க. அதுக்கு விதிவிலக்கு வந்து ரஜினிகாந்த் ஒரு ஆள் தான். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், ஏப்பா இதுதான் விஷயம் அப்படின்னு ரஜினியை மட்டும் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? என்ன காரணம்னா ரஜினிகாந்த் மராட்டியருங்கிறதுனால ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே, இதே இது ரஜினிகாந்த் வந்து ஒரு கர்நாடகாவை சேர்ந்தவர், என்ன அவருக்கு இப்படி ஒரு ஸ்கின் டோன் அப்படின்னா பாம்பே எல்லையிலேயே திருப்பி அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன் அவர் அத்தனை படங்களில் நடிக்கிற அளவுக்கு அந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ அமிதாப்ல ஆரம்பித்து பல நடிகர்கள் ரஜினிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இவர் மராட்டியர், மண்ணின் மைந்தருங்கிறதுனால அவங்க அந்த சப்போர்ட்டை கொடுத்தாங்க. ஆனால் கமல்ஹாசனை வந்து அந்த பாலிவுட் வந்து ரொம்ப நாள் வந்து தூக்கி பிடிக்கல. அப்படி ஏத்துவே கேலின்னு ஒரு படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த சனம் தெரிகசா அப்படின்னு சில படங்கள்ல எல்லாம் நடித்தார். ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் போயிட்டு வாங்கன்னா அவர் அமுச்சு விட்டாங்க. ஸோ இதுதான் பாலிவுட்டில் உள்ளவங்களுடைய இது பாலிடிக்ஸு. ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு இவர் போயிருக்கார். என்ன அது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்து அங்கே நிற்கணும் அப்படின்னா அவருடைய ஒரு அசாத்திய திறமை வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கும்.